வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4. தற்போது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை எனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அறிவியலை பற்றி ஆக்கப்பூர்வமாக கூறும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. இந்த நிகழ்ச்சியின் ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் முனைவர் ஆர். ஸ்ரீதர் அவர்கள். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் அறிவியல் பலகையின் மூத்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் முனைவர் ச. மகேஸ்வரன் அவர்கள். இன்றைய அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு பற்றி முனைவர் கலா காசிநாதன் அவர்கள் நம்மளிடையே சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளப் போகிறார். உடன் உரையாடினார் காட்சி தொடர்பு துறையை சார்ந்த முனைவர் பாண்டியராஜன் அவர்கள். நிகழ்ச்சி ஒளிப்பதிவிற்கு உதவிய தேனி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் திரு சுப்பிரமணி அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். கேட்டு மகிழுங்கள், கேட்டுக்கொண்டே மகிழுங்கள். கொங்கு பண்பலை சமுதாய வானொலி 90.4. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன? அனைவருக்கும் வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது செயற்கை நுண்ணறிவு. இயல்பாக மனிதர்கள் தங்களுக்கு தேவையான அறிவை கல்வி கற்பதன் மூலமும் சில அனுபவங்கள் மூலமும் பெறுகின்றனர். இயற்கை மனிதர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை சிந்திப்பது, சிந்தித்ததை செயல்படுத்துவது. ஒரு மனிதனின் மூளையானது சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்திக்கும் ஆற்றல் கொண்டது. மனிதனைப் போல் கணினியையோ அல்லது ஒரு இயந்திரத்தையோ கணினி வல்லுநர்களின் உதவியோடு அதற்கு தேவையான ப்ரோக்ராம், கோடிங், கமாண்ட்ஸ் மூலமாக தானாக சிந்திக்க வைத்து செயல்பட வைக்கும் ஒரு கான்செப்ட் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இட் இஸ் அ சிமுலேஷன் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ப்ராசஸ் பை மெஷின்ஸ் that are programmed to think and learn like humans. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வாறு வேலை செய்யும்? ஏஐ எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை ஒரு வரியில் சொல்ல இயலாது என்றாலும், யூஸ்வலாக ஒரு கம்ப்யூட்டரை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ், சில ஹார்ட்வேர்ஸ் தேவை. அதே போல தான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் சில சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் தேவைப்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மனிதனின் மூளையை போல சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெற்ற ஒரு இயந்திரம். அப்போ அந்த இயந்திரம் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறப்போ அது பல்வேறு முறைகளில் அதோட வேலையை செய்யுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைப்பாக இதை நம்ம வகைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா கலெக்ஷன் சொல்கிறோம், அடுத்தது டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம், அடுத்தது ட்ரைனிங் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அந்த ட்ரைனிங் டேட்டா அதுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் எல்லாம் இருக்குது. டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தனக்கு தேவையான விவரங்களை வெவ்வேறு நிலைகள்ல இருந்து அது தனக்கு தேவையான விவரங்களை வாங்கிக்கும். குறிப்பாக இப்போ நம்ம இந்த சென்சார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், சென்சார்ஸ் மூலமாக தனக்கு தேவையான இன்புட்ஸை வாங்கிக்கும், அல்லது டேட்டாபேஸஸில் இருக்கிற டேட்டாஸ் மூலமாக வாங்கிக்கிறலாம். அந்த மெத்தடை நம்ம டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான டேட்டாவா அதை என்ன பண்ணிக்கிறணும், கன்வெர்ட் பண்ணிக்கிறணும். அதில் ஏதாவது டூப்ளிகேட்ஸ் இருக்கா, இல்லை ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி தனக்கு தேவையான வடிவத்தில் அதை மாற்றிக்கும். அந்த கான்செப்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டிரான்ஸ்ஃபார்மிங் இட் இன்டு எ சூட்டபிள் ஃபார்மேட் ஃபார் த ஏஐ அல்காரிதம். அல்காரிதத்தின் மூலமாக அதுக்கு தேவையான வடிவத்தில் அதை அதோட ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கிறது. அதை தான் நம்ம டேட்டா
ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரைனிங் டேட்டா அண்ட் அல்காரிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட மெயினான ஃபங்க்ஷனே வந்து ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 வகை தான். ஒன்று வந்து இன்புட் த டேட்டா, அடுத்தது ப்ராசஸிங், அவுட்புட் த டேட்டா. இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் அதே தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும். ஸோ அப்போ அதுக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து அல்காரிதம் தான். ஸோ அந்த அல்காரிதத்தின் மூலம் ஃபைனலாக அதுக்கு தேவையான அவுட்புட்டை வந்து அது கொடுக்கும். இந்த வகையில் தான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கே எல்லாம் பயன்படுத்துகிறார்கள்? இன்னும் 10 ஆண்டுகளில் நம்ம எல்லாருமே வந்து ஏஐ கட்டுப்பாட்டில் தான் நிச்சயமாக இருக்க போகிறோம். இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இங்கே எல்லாத்தையும் சொல்ல முடியலைனாலும் ஒரு 2-3 அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் கேரில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஹெல்த் கேரை பொறுத்தளவில் அந்த இமேஜ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இமேஜை வச்சுட்டு என்ன மாதிரியான டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அக்யூரேட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சைகள், அதாவது ரொம்ப கடினமான கிரிட்டிக்கலான காம்ப்ளெக்ஸான ஒரு அறுவை சிகிச்சைகள் செய்வதற்கு வந்து சர்ஜரி ரொபாட்டிக்ஸ் அப்படின்னு அது ஆர்டிஃபிஷியல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸில், மார்க்கெட்டிங்கில், பேங்கிங்கில் இங்கே எல்லாமே வந்து ஃப்ராடை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ராட் இருக்குது. அதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா லோன் எந்த கஸ்டமருக்கு லோன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கு அதுக்கு பேர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரிஸ்க் அசஸ்மெண்ட் மூலமாக அவங்க கரெக்டான கஸ்டமர்ஸ் தானா, ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணுறாரு, அவரோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி என்ன மாதிரி அவர் வந்து முன்னாடி எந்தெந்த பேங்க்லாம் லோன் வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்காகவும் நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸில் வந்து அதிகமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது மெயினாக அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு இதை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரிலேட்டடான ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் போய் கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணோடனே ஆர் மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ணோடனே வரும். அதுக்கு பேர் ஏஐ பவர் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கஸ்டமருக்கு, இந்த யூஸருக்கு இது தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடான ஐட்டமை வந்து அவங்கள வந்து பார்க்குற மாதிரி அந்த ஆட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இ-காமர்ஸில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் ஆகுது. ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுகிறது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஏன் தேவைப்படுது அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நம்ம சொல்லியாச்சு, இது ஒரு செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டோம். மனித மூளை எப்படி செயல்படுதோ அதே போல் வந்து இயந்திரங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு. அப்படி செயல்படுத்தும் போது நம்மளை காட்டிலும் இந்த ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம எதுக்காக வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, மனிதன் செய்யக்கூடிய வேலையை வந்து அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யும். அதே மாதிரி அது டயர்டாகவே ஆகாது. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் நம்ம வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணோம். இப்போ இந்த அவசர கால உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நமக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வந்து நிறைய நன்மைகள் வந்து இருக்குது. இது மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஆட்டோமேஷன் அண்ட் எஃபிஷியன்சி பர்பஸ்க்காக நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஹோட்டலில் போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பண்ணிவிட்டு அது வர்றதுக்குள்ளே கூட நமக்கு வந்து வேகமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. நம்மளால் அது கூட உட்காந்து வெயிட் பண்ண முடியலை. இப்போ வந்து மனிதனுக்கு வந்து எல்லாமே வந்து ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு எல்லாமே சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த வேலையை வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமாக நமக்கு செஞ்சு கொடுக்கறதுனால இது வந்து நமக்கு அவசியமாக தேவைப்படுது. அதாவது அதிகரிக்கும் செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறன், இதுதான் முக்கியமான காரணம். அதனால தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறோம். அடுத்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல ஒரு டிசிஷன் மேக்கராக இருக்குது. முடிவெடுக்கிறது, நல்ல கரெக்டான முடிவெடுக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அதனாலேயும் நமக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு சிக்கலான விஷயங்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு செயலியாகவும் நமக்கு இருக்குது. ப்ராப்ளம் சால்விங் அந்த டெக்னிக்கும் இதில் இருக்குது. அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். மெயினாக 2 ரீசன் தான். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஆட்டோமேஷன் அண்ட் எஃபிஷியன்சி, இன்னொன்று டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இந்த விஷயத்துக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எத்தனை வகைகள் உள்ளன? டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா,
அந்த மெஷினோட ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வகைப்படுத்துகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரியாக்டிவ் மெஷின்ஸ். ரியாக்டிவ் அப்படின்னா என்ன? இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் ரியாக்டிவ் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து இன்னும் நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் எழுதி அதை வந்து இன்பில்ட்டாக வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் அது என்ன பர்பஸ்க்காக நம்ம பண்ணணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுது, ஃபுல்லாக துணியை துவைச்சி காய வச்சு நமக்கு வெளியில் கொடுத்துருது. அப்போ அந்த துணியை துவைக்கிறதுக்கான ப்ரோக்ராம் வந்து அதில் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த ரியாக்டிவ் மெஷின்ஸ் ஆர் நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த IBM செஸ் பிளேயிங் சூப்பர் கம்ப்யூட்டர் சொல்லலாம். அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா வேர்ல்டு செஸ் சாம்பியனையே வந்து என்ன பண்ணிருச்சு, வின் பண்ணிருச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் டைப்பை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா ரியாக்டிவ் மெஷின்ஸ் ஆர் நேரோ AI அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஸ்ட்ராங் AI அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் மெமரி தான். இதை வந்து லிமிட்டெட் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது இதோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கடந்த காலங்களில் இருக்கிற ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு அதை வச்சு அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஃபியூச்சர் இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ அந்த டைப் வந்து எதில் வருது அப்படின்னா லிமிட்டெட் மெமரி ஆர் ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கீழே வருது. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா செல்ஃப் டிரைவிங் கார் கூட சொல்லலாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்சார் மூலமாக கார் வந்து போய்கிட்டு இருக்கிறப்போ அதோட ரூட் வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அடுத்தது வந்து எந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குது அதுக்கு வேறு ஏதாவது ரூட்டை வந்து யூஸ் பண்ணலாமா, எவ்வளோ தூரத்தில் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் எந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கெல்லாம் அதோட ஏற்கனவே உள்ள ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டாவையும் லிங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செயல்படும். அதை வந்து நம்ம வந்து ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெஷின் லேர்னிங் தான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மெயினான அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இதை வந்து தியரி ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா அவங்க வந்து சைக்காட்டிஸ்டாக இருப்பாங்க, சைக்காலஜி படித்தவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற கண்டுபிடிப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் மெஷின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய பேர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணி அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக திங்கிங் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மெஷினை லேர்ன் பண்ண வைக்கிறோம், நம்மளே வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம். மெஷின் வந்து இதை கற்றுக்கோ, நீ கற்றுக்கோ. இப்போ ஒரு பிக்சரை காட்டி இது என்ன அப்படின்னா அது என்னங்கிறத அதை ஐடென்டிஃபை பண்ணும். அதே மாதிரி அது 1000 பிக்சரை பார்க்கும், லட்சம் கோடிக்கணக்கான பிக்சர்ஸை பார்க்கும்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதுக்கு மனசில் வந்துடும். ஸோ மெஷின் வந்து லேர்ன் பண்ணுது. ஸோ இது ஒரு டைப், அதாவது மெஷின் லேர்னிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டீப் லேர்னிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காகவே டிசிஷனை மேக் பண்ணும். இந்த மெஷின் லேர்னிங்க்கும் இந்த டீப் லேர்னிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படில ஒர்க் ஆகுது. ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட், நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி வந்து மனிதனோட மூளை வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நியூரான்ஸால் பின்னப்பட்டது. அப்போ ஒருத்தருக்கு வந்து யாரோ ஒருத்தர் டச் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அது வந்து பிரெயினுக்கு வந்து இன்டிமேட் பண்ணும், நம்மளை யாரோ கூப்பிட்றாங்க அப்படிங்கிற நமக்கு எப்படி உணரமோ அதே மாதிரி ஒரு மெஷினையே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உணர வைக்க போகிறோம். ஸோ அந்த டெக்னிக் தான் வந்து என்ன அப்படின்னா டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது இன்புட் நோடு, அவுட்புட் நோடு, அதுக்கு இன் பிட்வீனில் இன்டர்மீடியேட் நோடு ஆர் ஹிடன் நோடுன்னு சொல்லுவோம். அது வந்து மல்டிபிள் ஆஃப் இன்புட்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் அவுட்புட்டை வந்து கொடுக்கும். ஸோ அந்த டெக்னிக் பேர் தான் வந்து டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வகையில் தான் வந்து நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வகைப்படுத்துகிறோம். நமது அன்றாட வாழ்வில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி வருகிறோமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமா, எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க.
நம்ம காலையில் எந்திரிச்ச உடனேயே நமக்கு உடனே நம்ம மொபைல் ஃபோனை தான் கையில் எடுக்கிறோம். ஸோ அப்படி நம்ம எடுக்கிறப்போ நீங்கள் யாருக்காவது கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் நம்பரை ப்ரெஸ் பண்ணி கால் பண்ணணும் அப்படிங்கிற கான்டாக்ட்ஸில் போயிட்டு நம்பர் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்போ ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் சிரி அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதை உடனே சிரி கால் அப்படின்னு நீங்கள் ஒரு நேமை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் அலெக்ஸா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம கால் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட்னு சொல்லலாம். அடுத்து வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு அவங்களோட லாங்குவேஜில் டைப் பண்ண தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்லையோ தெலுங்குலையோ ஹிந்திலையோ டைப்பிங் தெரியாமல் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாய்ஸில் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங்குவேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும், டிரான்ஸ்லேட் ஆயிரும். ஸோ அது என்ன அப்படின்னா வாய்ஸ் டைப்பிங். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் அவங்க அவங்களுக்கு நிறைய ஷெடியூல்ஸ் இருக்கும். அந்த ஷெடியூல்ஸ் எல்லாம் அந்த டாஸ்க் எல்லாம் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரிமைண்டர்ஸ் ஆஃப் டாஸ்க் அப்படின்னு சொல்லி அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம போயிட்டு இப்போ சாட் ஜிபிடி அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் போயிட்டு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கூகுள் சர்ச்சிங் அதுவே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னிக்கில் தான் ஒர்க் ஆகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஹோம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருக்கிற அப்ளையன்சஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே இருந்துகிட்டே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அங்கே நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சோசியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேஷன்ஸ்க்காக யூடியூப்பில் அந்த மாதிரியான டெக்னிக்கும் நம்ம இப்போ டே டு டே லைஃப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மெஷின் லேர்னிங் பற்றி கூறுங்கள். மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் இந்த மெஷின் லேர்னிங் பற்றி இதில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். அதாவது செயற்கையான முறையில் ஒரு மெஷினை நம்ம சிந்திக்க வைக்க போகிறோம், சிந்திக்க வச்சு அதை செயல்படுத்த போகிறோம். அப்படி நம்ம சிந்திக்க வைத்து செயல்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய டேட்டாஸை இன்புட்டாக கொடுக்குறோம். அந்த டேட்டாஸ் எல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னா ப்ரீ ப்ராசஸ் ஆக போகுது. ப்ரீ ப்ராசஸிங்க்கு அப்புறம் ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான அவுட்புட்டை கொடுக்க போகுது. அப்போது இந்த மாதிரி மெஷினுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கொடுத்து லேர்ன் பண்ண வைக்கிற ஒரு கான்செப்டை தான் மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஆப்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை மெஷின்கிட்ட நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா இது திஸ் இஸ் அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லும். அப்போ அது எப்படி சொல்லுது, எப்படி அதை சொல்ல வைக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே ஆப்பிளை காட்டி ஆப்பிள் என்ன கலரில் இருக்கும், என்ன சைஸில் இருக்கும், என்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி மெஷின் கிட்ட காட்டி அதை பழக்கப்படுத்தியிருக்கோம். சிம்பிளாக அதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சின்ன வயசுலலாம் நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப நமக்கு டேபிள்ஸ் வாய்ப்பாடு கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ அந்த வாய்ப்பாடு கிளாஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெகுலராக இப்போ ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து 16th டேபிள் வரைக்கும் நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம். அதை இப்போ கேட்டோம்னா கூட நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். 9th டேபிள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கடன்னு அந்த டேபிளை சொல்லி முடிச்சிருவோம். அப்போ அதை எப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம அதை ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டு டெய்லி ரெகுலராக அதை நம்ம படிச்சுக்கிட்டே வந்திருக்கோம். அதனால நம்மளால அதை ஈஸியாக சொல்ல முடியுது. அதே மாதிரி தான் இந்த மெஷின் லேர்னிங் மெத்தடும். இந்த மெஷின் லேர்னிங்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அப்படி பழக்கப்படுத்த அது எல்லாத்தையும் படித்து அதுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சு அது அதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணுமோ அந்த ஃபங்க்ஷன்ஸை அது பண்ணுது. ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றும் கிடையாது, ஒரு மெஷினை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் பண்ணி லேர்ன் பண்ண வைக்கிறோம். அந்த கான்செப்ட் பேரு தான் மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் கன்சர்ன்டு வித் டெவலப்மெண்ட் ஆஃப் சிஸ்டம் தட் கேன் லேர்ன் ஃப்ரம் டேட்டா அண்ட் இம்ப்ரூவ் தியர் பெர்ஃபார்மன்ஸ். இந்த கான்செப்டை தாங்க மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம கம்ப்யூட்டரில் CPU அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும், ப்ராசஸிங் யூனிட். நம்ம கொடுக்க போகிற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி மெஷின் லேர்னிங் என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இன்புட்டாக எடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணி அதுக்கு தேவையான அவுட்புட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கான்செப்ட் பேர் தாங்க மெஷின் லேர்னிங். டீப் லேர்னிங் என்றால் என்ன? டீப் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த டீப் லேர்னிங் மெஷின் லேர்னிங் ரெண்டுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சப் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மெஷின் லேர்னிங்கை காட்டிலும் இந்த டீப் லேர்னிங்கோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனித மூளையோட கட்டமைப்பை வச்சு
இன்னும் ஒரு கம்ப்யூட்டரை கற்க வைப்பது, இதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. எல்லாமே அப்படிதான், மெஷின் லேர்னிங்கும் அப்படிதான். பட் அதுக்கு நம்ம சர்டைன் அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ண வைப்போம். பட் இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ், ANN அப்படின்னு சொல்லுவோம். இந்த ANN வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மனித மூளை எப்படி வந்து அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கு தேவையான அவுட்புட்டை நம்மளால எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரியான வேலையை வந்து இந்த டீப் லேர்னிங் வந்து தானாகவே செஞ்சிடும். ஒரு சிக்கலான முடிவை கூட அது எப்படி எடுக்கணும், எப்படி எடுத்தா இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அதுவே டிசைட் பண்ணும். ஸோ இதை தான் வந்து நம்ம டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம இன்புட்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி எல்லாம் கிடையாது. அது இல்லாமே வந்து அது வந்து என்ன பண்ணிக்கும், கற்றுக்கும். அதனால தான் இதை வந்து ப்ராசஸிங் பவர் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராசஸிங் பவர், கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் இந்த எப்படி நம்ம ஜென்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இதை வந்து கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து கேம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 3D கேம்ஸு, அதுக்கப்புறம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸில் யூஸ் பண்ணுற நிறைய மெத்தட்ஸு, இதெல்லாமே வந்து நம்ம இந்த டீப் லேர்னிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹை பவராக இருக்குது. எதை காட்டிலும், மெஷின் லேர்னிங்கை காட்டிலும் ப்ராசஸிங் பவர் வந்து ஹையாக இருக்குது, இதோட ஸ்பீடு வந்து ஹையாக இருக்குது, அதே மாதிரி இதோட அக்யூரசி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயத்துறையில் எவ்வாறு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தப்படுகிறது? விவசாயத்துறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி பங்கு வகிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்தில் வந்து மேலை நாடுகள்லாம் வந்து நவீன தொழில்நுட்பங்கள் வச்சு தான் வந்து விவசாயத்தை வந்து பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, இப்போது கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து டெசர்ட்டு தான். அந்த டெசர்ட்டில் எதுவுமே விளையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அங்கெல்லாம் கூட இப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய காய்கறிகளை வந்து விளைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் யார் வந்து பயனாக இருக்குது, யார் மூலமாக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய வந்து ஆப்ஸ் யூஸ் பண்ணி அதோட அந்த விவசாய நிலங்களோட தன்மை எப்படி இருக்குது, அதில் என்ன மாதிரி மண்ணை கொண்டு வந்து கொட்டுனா இந்த விவசாயத்தை நம்ம வந்து பெருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாமே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட் இமேஜ் அண்ட் அட்வான்ஸ்டு அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி புதிய தொழில்நுட்பத்தோட மகசூலை எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பறிக்கிறதுக்கு கூட வந்து ரொபாட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரூட்ஸு, இந்த செரி பழம்லாம் இருக்குல்ல, அந்த செரி பழத்தை எல்லாம் வந்து அழகாக வந்து அதுவே வந்து ரோபோட் யூஸ் பண்ணி பறிக்கிறாங்க. அதே மாதிரி எந்த பயிர் வந்து எந்த நிலத்தில் வந்து விளைவிக்க ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது திட்டமிடுறதுக்கும் வந்து இது வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்த டைமிங்கில் இதை விளைவிக்கணும், அதோட சரியான நேரத்தை தீர்மானிக்கிறதுக்கும் இது வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிளான்டெக்ஸ் அப்படின்னு ஒரு செயலி இருக்குது, ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி மண்ணோட ஊட்டச்சத்து குறைபாடை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த விவசாய நிலம், அந்த தாவரங்களுக்கு வரக்கூடிய நோய்களை வந்து கண்டறியறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அறுவடையோட தரத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிளைமேட் சேஞ்சை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விவசாயத்துறையில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நிறைய விவசாயத்தை பெருக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. மருத்துவத்துறையில் நானோ தொழில்நுட்பம் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறது? இப்போ இந்த நானோ அப்படிங்கிறது அப்படின்னாலே வந்து மிக சிறிய அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிரேக்க வேர்டு, கிரேக்கத்திலிருந்து வந்ததை இந்த நானோ அப்படிங்கிற வேர்டு. இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 10⁻⁻⁹ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திங்க் பண்ணிக்கிங்க, இது எவ்வளோ ஒரு சின்ன பார்ட்டிக்கிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து அணுக்களோட பண்புகளை வந்து மாற்றக்கூடிய ஒரு திறன் படைத்தது. அதனால தான் வந்து இதை வந்து நானோ அப்படின்னு சொல்கிறோம். அணுனாவே வந்து ரொம்ப சின்னதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி இந்த நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது மிகச்சிறிய ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது எப்படி வந்து இந்த நானோ டெக்னாலஜி வந்து எப்படி வந்து மெடிக்கலில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து நானோ ரோபோக்களை வந்து பயன்படுத்தி இருதய நோய்,
புற்றுநோய் மற்றும் மூளையில் ஏற்படக்கூடிய கட்டிகளை எல்லாம் வந்து நம்ம வந்து இதை வச்சு ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த நானோ ரோபோவை வந்து உள்ளே செலுத்தி அங்கே இருக்கிற கேன்சர் செல்ஸை வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி. எலன் மாஸ்க் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நியூரோ லிங்க் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த தொழில்நுட்பம் வந்து இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான பிரெயினில் இருக்கிறது, ஹார்ட்டில் இருக்கிறது, கேன்சர் செல்ஸு, இது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு இந்த நானோ டெக்னாலஜி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு பற்றி முனைவர் கலா காசிநாதன் அவர்கள் நம்மளிடையே சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். உடன் உரையாடினார் காட்சி தொடர்பு துறையை சார்ந்த முனைவர் பாண்டியராஜன் அவர்கள். நிகழ்ச்சி ஒளிப்பதிவிற்கு உதவிய தேனி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் திரு சுப்பிரமணி அவர்களுக்கு நன்றி.